அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது ஆனுவல் பிளானர் 2025 எப்போது வெளியிடுவாங்கன்னு தான். வழக்கமாக டிசம்பர் மாத இறுதியிலோ அல்லது ஜனவரி முதல் வாரத்திலோ ஆனுவல் பிளானர் டிஆர்பி வெளியிடுவாங்க. அப்பொழுது தான் அந்த வருடத்தில் என்னென்ன தேர்வுகள் நடத்த திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது அந்த ஆனுவல் பிளானரில் பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போது வெளியிட போகிறாங்க, தேர்வு எப்பொழுது நடைபெற போகுது, காலி இடங்கள் எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. டிஆர்பி ஹெல்ப்லைனில் தொடர்ந்து எல்லாருமே கோரிக்கை வைத்த வண்ணம் தான் இருக்காங்க. அவங்க ப்ராசஸில் இருக்குது, நான் கண்டிப்பாக டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவோம் அப்படிங்கிற தகவலை தான் தொடர்ந்து கொடுக்குறாங்க. ஆனுவல் பிளானர் பற்றிலாம் தயவுசெய்து யாரும் யோசிக்க வேணாம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கு உள்ளாக பிஜியில் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். அதனால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் அனைவரும் முதுகலை ஆசிரியர் ஆக போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். அதே போன்று வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வானது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற உள்ளது. நியூ சிலபஸை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது தான் நமக்கு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ கெசட்டியில் வெளியிடப்பட்ட சிலபஸ் எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க உங்களுடைய மேஜருக்கு. அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்விற்கு நீங்கள் முழுமையாக தயாராகலாம். அதே போல் இந்த புதிய பாடத்திட்டத்தில் நிறைய யூனிட் புதிதாக சேர்த்துருக்காங்க. நம்ம படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள் நிறைய இருக்குது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. டிஆர்பி வெப்சைட்டில் இன்னும் நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி யோசிக்க வேணாம். நமக்கு கெசட்டில் என்ன சிலபஸ் வெளியிட்டாங்களோ அதுதான் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்போ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதனால் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தேர்விற்கு நீங்கள் தயாராகுங்க. நம்மளுடைய இலக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்பாகவே இந்த தேர்விற்கு முழுமையாக நம்மளால் முடிந்த அளவுக்கு தயாராகி முடிச்சிடணும். சரிங்களா? அதே போன்று பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான மோட்டிவேஷன் வீடியோ தொடர்ந்து பதிவிட விரும்புகிறேன். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கான சரியான நேரம் மற்றும் வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அதனால் எல்லாருமே இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.